குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது வாழ்க்கையில மாறுமா? மாறாது இல்லையா? அதை விட்டு வெளியில வாங்க. எல்லை தாண்டி போனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல காரியங்களும் நடக்க போகுது, கிடைக்க போகுது. அப்படி எல்லை தாண்டி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகிறது. அதை செய்ய வைக்க போகிறான் ராகு பகவான். யாருக்கு? விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. நீங்க உங்களுக்குள்ளே ஒரு ரூல், ஒரு வழிபாடு கட்டி வச்சிருப்பீங்க இல்லையா? அதை பிரேக் பண்ணி வெளியில வருவீங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளால் உங்க வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றபடி நல்ல விதத்தில் மாறப்போகிறது. காரணம் ராகுபவனுடைய நட்சத்திர பேச்சு. ஸோ இன்றைய பதில் அதை பற்றி தான் பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்க போது. ஏன்னா மாற்றத்தை செய்து உங்க வாழ்க்கையில சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு. அப்படி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியும் திருவடி சரணம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடான கும்பத்தில் ராகு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் எங்க இருக்கிறார்? 5ஆம் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகுவும் நல்ல ஸ்தானம் தான், உங்களுடைய நட்சத்திராதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த வருஷம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வாய்ப்புகள், நீங்க ரொம்ப நாள எதிர்பார்த்தது, ஏக்கத்தோட காத்திருந்தது இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். அது எப்படி நடக்கும்? எந்த காலகட்டத்தில் நடக்கும்? இப்ப நடக்குமா அப்படின்றத உங்களுடைய கேள்வியா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாற்றத்தை செய்வது கிரகங்களுடைய பெயர்ச்சி. அதிலும் குறிப்பா ராகுபவன் தான் திடீர்னு ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு தான் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு சதய நட்சத்திரம் வந்து அப்படியே பயிற்சி அடைஞ்சு அவிட்ட நட்சத்திரத்திற்குள் நுழைய போகிறார். அது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல 2 மாசம் இருப்பார். சரிங்களா? அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4 பாதங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் பயணிப்பாரு அவிட்ட நட்சத்திரத்தில். அப்போ இவரு என்ன பலனை இப்ப கொடுக்க போறார்? உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ராசிநாதனே செவ்வாய் இல்லையா? அப்ப ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் ராகு 4ஆம் வீட்டில இருந்து பயணித்தால் பலன் எப்படி இருக்கும்? முதல்ல உங்களுடைய நோய் பிரச்சனை சரியாகும். பல வருஷமா அல்லது பல மாதங்களாக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை முடியும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, அதுல ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். ராகுவான் சின்ன சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட், மருத்துவ சிகிச்சை, சரியான மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு எடுக்க வச்சு அந்த குறையை சரி பண்ணுவாருங்க. ஓகேங்களா? வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகளும் அந்த உடல் உபாதைகள் சரியாகும். அதுக்கு காலகட்டம். அதே போல நிலத்தகராறு, சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்த அந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். கழகம் பிறந்தா நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கழகம் இந்த வருஷம் அதிகமாகவே நடக்கும். ஆனா அந்த கழகத்தினுடைய முடிவு உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சொத்து பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தாலும் நல்ல விதத்துல முடியும். சில பேர் நல்ல ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு திடீர்னு வீட்டை மாற்ற சொல்லியிருப்பாங்க, வேற ஒரு வீட்டுக்கு மாறணுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனா அப்படி நீங்க மாறி போறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி இடம் மாறி போனால், எல்லை தாண்டி போனால், வேற வீடு மாறி போனால் நிச்சயம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு வீட்டுக்கு இடமாறுவதால் அது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்களுடைய தகுதிக்கு குறைவான ஒரு கம்பெனியில அல்லது ஒரு தொழில நீங்க விழுந்து விழுந்து உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஒரே இடத்துல லாக் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேற ஒரு கம்பெனியில் நல்ல உயர்ந்த சம்பளத்தோடு அல்லது வேற ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு அறிமுகமாகும். அதை அறிமுகம் செய்வதற்கு நபர்கள் வருவார்கள். நீங்க சும்மா இருந்தாலும் அந்த மாதிரி நபர்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
துணிந்து நீங்க செயல் எடுக்கலாம், முயற்சி பண்ணலாம், ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வெற்றியும் லாபம் உண்டு. ஏன்னா 7.5 சனிலாம் உங்களுக்கு கிடையாது. அதனால தைரியமான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கலாம். ராகு அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல, உங்களுடைய விருச்சிகத்திற்கு 6ஆம் வீடான மேஷத்திற்கும் ஒரு அதிபதி. அப்போ வேலை வாய்ப்புல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா செய்வார். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய தொழிலுக்கு உண்டான இடத்த மாத்துங்க, அல்லது உங்களுடைய தொழிலாளர்களை மாத்தினா தைரியமா மாத்துங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு தராத, உங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்படக்கூடியவங்களோட நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கீங்களா, இல்ல அவங்க தான் உங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, சரியா வேலை பார்க்க மாட்டேன்றாங்களா, கண்டிப்பா மாத்திக்கிங்க. நல்ல விதத்துல அடுத்த அந்த மாற்றத்தின் மூலமா உங்களுக்கு பிசினஸ் நல்லபடியா போகும். சரிங்களா? துணிந்து நீங்க முடிவு எடுக்கலாம். அதெல்லாம் படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கிற இடம் சரியில்லாத இடமா இருக்கா, மாத்திக்கிங்க. அதோட உங்களுக்கு பிடிக்காத ஒரு படிப்பு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ மாத்திக்கிங்க. அப்படி மாற்றினால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி அதை மாத்திக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அதே போல 6ஆம் வீட்டுக்கு அவர் அதிபதி செவ்வாய் இல்லையா, அவர் நிச்சயம் ராகு அமர்ந்திருக்கிறாரு, 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ வீடு கட்டுறதுக்காகவோ வாங்குறதுக்காகவோ கடன் வாங்குவீங்க, கடன் எதிர்பார்த்தீர்கள், கடன் உதவி கிடைக்கும். பணம் இல்லாதனால பாதியில் நின்ற சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், சொத்தை கட்டி முடிச்சிருவீங்க, சொத்தை உருவாக்கிடுவீங்க. ஸோ பணம் இல்லாதனால படிப்பு பாதியில் நினைச்சா இனிமேல் கவலை இல்லை, கண்டிப்பாக பண உதவிகள் கிடைக்கும், படிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பாதியில் நின்ற சொத்தா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, திருப்பி அதை முழுமையாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல மிக முக்கியமா அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு காவல்துறை, இராணுவம், வக்கீல், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சம்பந்தப்பட்ட துறைகள்ல வேலை வாய்ப்பும் ஆல்ரெடி அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்சஸும் கண்டிப்பா கிடைக்கும். இதுல மெடிக்கல் லைன்ல மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, வேலை பார்ப்பவர்களும் சரி, அந்த மருத்துவத்துறையில உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ், உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன், ஒரு பதவி கண்டிப்பா கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக எதிரிகளும் உருவாகத்தான் செய்வார்கள். ஸோ எதிரிகளோட போராட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஆனா உங்களுடைய கௌரவத்திற்கு, உங்களுடைய பெயர் புகழுக்கு களங்கம் வராது. துணிஞ்சு நீங்க முடிவு எடுக்கலாம். மேலும் ராகு நாள்ல இருந்து செயல்படுத்துறதுனால உங்களுடைய அம்மா, அதாவது தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஒரு நிலத்தை அல்லது ஒரு கார், வண்டி வாகனத்தை, ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய இடம் மாறக்கூடிய நேர காலகட்டங்கள் வருது. உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அழைப்புகள் வரும். துணிந்து மாறுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரூல் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ரூல் போட்டு வச்சு உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி வரன் அமைகிறதுல தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவீங்க. சேஞ்ச் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு திருமண காரியம் கண்டிப்பா நடைபெறும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரூல், ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி வரனையோ வாய்ப்புலையோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி அதுல இருந்து வெளியே வாங்க, அந்த வட்டத்துல இருந்து வெளியே வாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அனுச நட்சத்திரக்காரர்கள் குண்டு செடிகளை குதிரை ஓட்டாதீங்க. அதே நேரத்துல இருக்கிற சொந்த பந்தம் போதும், இருக்கிற நண்பர்கள் போதும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வட்டத்தை சுருக்கி வச்சுட்டு இருப்பீங்க. வெளியில பழக்க வழக்கங்களை அதிகமாக ஏற்படுத்துங்கள், வாய்ப்புகளை தேடிப்போங்கள். கண்டிப்பா காலமும் கிரகமும் அந்த வாய்ப்புக்கேற்ற சந்தர்ப்பங்களை, சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கும், உங்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்களா? தீர்க்க முடியாத கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான சரியான ஒரு ஆள் உங்க கையில வந்து மாட்டுவார், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிடப்பாங்க. சரிங்களா? மிஸ் பண்ணாம அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? மிக முக்கியமா இந்த ஒரு நேர காலகட்டத்தில் ராகு செவ்வாய் நட்சத்திரத்துல 4ஆம் வீட்டில இருந்து பயணிக்கிறதுனால கண்டிப்பா லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிக் கொள்வது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அதை பாராயணம் பண்ண முடியாதவர்கள் துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 சாயந்தர நேரம் வரக்கூடிய அந்த ராகுகால நேரத்தில் குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அப்படி அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நீங்க அடிக்கடி திலகமாக பூசிக்கொள்வது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும். எதிரியும் கடனையும் நோயையும் அழிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மாற்றம் விஷயத்துக்கு இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அடுத்த விருதுக்கும் நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வரைக்கும். திருவடி சரணம்.